வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். நேற்று ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்னிலையில் தாய்லாந்து கம்போடியா இடையே விரிவான போர் நிறுத்த ஒப்பந்தம் என்று கூறப்பட்ட ஒன்று கையொப்பமிடப்பட்டது. போர் நிறுத்த ஒப்பந்தம் என்று கூறப்பட்ட ஒன்று என்று நாம் குறிப்பிடுவதற்கு காரணம் அது போர் நிறுத்த ஒப்பந்தமே அல்ல என்று அதில் தொடர்புபட்ட தரப்புகளை கூறுகின்றன. அது ட்ரம்பால் தமக்கு தாமே செய்ய ஒரு விளம்பர முயற்சி மற்றும் போரை தாம் நிறுத்தியதாக காட்டும் ஒரு கேலிக்கூத்து என்பதை தவிர அதில் வேறு எதுவுமே இல்லை. அது அனைவருக்கும் தெரியும். ட்ரம்ப் மெய் மறந்து போய் தம்மை தாமே போற்றி பாராட்டி கொண்டிருந்த போது அங்கிருந்த தலைவர்கள் தாய்லாந்து கம்போடியாவின் தலைவர்கள் உட்பட சங்கடத்தில் நெளிந்தனர். கம்போடியாவும் தாய்லாந்தும் தாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட கோலாலம்பூர் விழாவில் ட்ரம்ப் உண்மையில் அனைவரையும் விட தம்மை உயர்ந்தவராக உணர்ந்தார். அவர் மிக நீண்ட உரையை நிகழ்த்தினார். மேலும் மிகப்பெரிய கூற்றுக்களையும் கூறினார். தென்கிழக்கு ஆசியாவுக்கு இது ஒரு முக்கியமான நாள் என்று ட்ரம்ப் கூறினார். தாய்லாந்து கம்போடியா போரை நிறுத்திய தமது முயற்சிக்கு ஒரு நினைவு சின்ன நடவடிக்கை என்றார். ஏசியான் கூட்டமைப்பில் புரூனே, கம்போடியா, இந்தோனேஷியா, லாவோஸ், மலேசியா, மியான்மர், பிலிப்பீன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம் ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. இந்த கூட்டமைப்பின் உச்சி மாநாடு மற்றும் அது சார்ந்த பிற நாடுகள் மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியது. செவ்வாய்க்கிழமை 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. உச்சி மாநாட்டின் பெரும்பகுதியில் கூட ட்ரம்ப் கலந்து கொள்ளவில்லை. வந்தார், தமக்கு தாமே புகழ் மாலைகளை கழுத்து வலிக்க போட்டார். இருதரப்பு சந்திப்புகள் மற்றும் இரவு உணவுக்கு பின்னர் அவர் ஜப்பானுக்கு சென்று விட்டார். ஏசியான் வருடாந்திர உச்சி மாநாட்டிற்கு வருவதற்கான ஒரு நிபந்தனையாக இந்த போர் நிறுத்த ஒப்பந்த சிறப்பு விழாவை ட்ரம்ப் கேட்டிருந்தார். விளம்பர புகழ் மீதான ஒரு நபரின் வெறித்தனமான ஆசை அமெரிக்காவின் உயர்ந்த பதவியையே கொச்சைப்படுத்துகின்றது. அமெரிக்க ஜனாதிபதியாக 2வது முறைவை பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக ஆசியாவுக்கு ட்ரம்ப் பயணம் நடத்தியுள்ளார். ஏற்கனவே கடந்த ஜூலையில் இரு நாடுகளுக்கும் இடையே மலேசியாவின் மத்தியஸ்தத்தில் போர் நிறுத்தம் ஏற்பட்டுவிட்ட நிலையில் தற்போது ட்ரம்புக்காக ஒரு ஒப்பந்தம் கையொப்பமானது. தாய்லாந்து கம்போடியா இடையே எல்லை பிரச்சனை நீண்ட காலமாக இருந்து வரும் நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இரு நாடுகளும் பரஸ்பரம் தாக்குதலில் ஈடுபட்டன. தற்போது செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின்படி தம்மிடமுள்ள கம்போடியா கைதிகளை தாய்லாந்து விடுவிக்கும். அதே வேளையில் ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தின் ஒரு பகுதியாக இரு நாடுகளின் எல்லையில் இருந்து கனரக பீரங்கிகளை கம்போடியா திரும்ப பெறும். போர் மீண்டும் தொடங்காமல் இருக்கும் விதத்தில் சூழல் தொடர்ந்து கண்காணிக்கப்படும். இது குறித்து ஜனாதிபதி ட்ரம்ப் கூறிய போது இந்தியா, பாகிஸ்தான், கம்போடியா, தாய்லாந்து, இஸ்ரேல், ஈரான், கொசோவோ, செர்பியோ, கொங்கோ, ருவாண்டோ, எகிப்து, எத்தியோப்பியா, ஆர்மீனியா, அசர்பைஜான், இஸ்ரேல், காசா இடையிலான 8 போர்களை கடந்த 8 மாதங்களில் நான் நிறுத்தியுள்ளேன். இதன் மூலம் செய்யவே முடியாது என்று கூறப்பட்ட செயல்களை நான் செய்துள்ளேன். நான் போர்களை நிறுத்த விரும்புகிறேன் என்றார். நான் சராசரியாக ஒரு மாதத்திற்கு 1 என்ற விதத்தில் போர்களை நிறுத்தி வருகின்றேன். இது ஒரு பொழுதுபோக்கு என்று நான் சொல்லக்கூடாது என்று அவர் கூறினாலும் அதை கேட்பவர்களுக்கு தமாஷான பொழுதுபோக்காகவே உள்ளது. நினைவில் கொள்ளுங்கள், இரு நாடுகளும் ஜூலை மாதம் போர் நிறுத்தத்தில் கையெழுத்திட்டன. அந்த ஒப்பந்தத்தின் விவரங்களை பார்க்கும் போது ட்ரம்ப் கையொப்பமிட்டது ஒரு பெரிய முன்னேற்றம் அல்ல. சர்ச்சைக்குரிய எல்லைகளில் இருந்து தங்கள் கனரக ஆயுதங்களை திரும்ப பெறவும் அதை கண்காணிக்க ஒரு இடைக்கால பார்வையாளர் குழுவை நிறுவவும் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. அவ்வளவுதான் விஷயம். ஆனால் எல்லை தொடர்பான வரலாற்று வேறுபாடுகள் தீர்க்கப்படாமல் உள்ளன. மேலும் அவை மீண்டும் போராக வெடிக்கும் அபாயத்தில் உள்ளன. விழாவுக்கு பின்னர் தாய்லாந்து வெளியுறவு அமைச்சர் சிஹாசக் வாங்கெட்ஸ்கியோ இதை ஒரு அமைதி ஒப்பந்தம் என்று அழைக்க மறுத்துவிட்டார். இந்த ஒப்பந்தம் மோதலுக்கு எந்த ஒரு தீர்வையும் கொடுக்கவில்லை என்று அவர் கூறினார். அமெரிக்க ஜனாதிபதி தலைமை தாங்கியது மிகவும் சிறிய ஒப்பந்தம் என்று டிப்ளோமேட் பத்திரிகையின் ஆசிரியரும் தென்கிழக்கு ஆசிய ஆசிரியருமான செபாஸ்டியன் டிரான்சியோ பதிவிட்டார். ட்ரம்பின் வருகையால் கம்போடியா மிகவும் உற்சாகமாக இருக்கிறது. அதற்கு காரணம் வேறு. தாய்லாந்துடனான தனது சர்ச்சையை சர்வதேச மயமாக்க கம்போடியா எப்போதும் முயன்று வருகின்றது. அது சர்வதேச நீதிமன்றத்திற்கு அனுப்ப விரும்புகின்றது. ஆனால் தாய்லாந்துக்கு அதில் உடன்பாடு இல்லை. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான பிரச்சனை. இதில் 3வது தரப்பு தேவையில்லை என்கின்றது. அதற்குத்தான் ட்ரம்ப் தனது தலையை நுழைத்துள்ளார். தாய்லாந்தின் பிரதமர் அனுடின் சாட்ரகுல் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தார். மிக ஜாக்கிரதையாக பேசினார். போர் முடிந்து விட்டது அல்லது பிரச்சனை தீர்ந்து விட்டது என்று தமது பேச்சில் எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை. தாய்லாந்து எப்போதும் சர்ச்சையினை இருதரப்பு ரீதியாக தீர்க்க வேண்டும், வெளிப்புற மத்தியஸ்தம் இல்லாமல் தீர்க்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறது. ட்ரம்பின் ஆதரவை பாராட்டுவதாகவும் அமெரிக்காவும் மலேசியாவும் இந்த ஒப்பந்தத்தை எளிதாக்குவதாகவும் கூறியதுடன் நிறுத்தி கொண்டார். மலேசியா புகழ் மாலைகளுக்கு பின் ட்ரம்ப் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு எபெக் கூட்டத்திற்கு செல்கின்றார். இது ட்ரம்பின் கொடூரமான பரிவர்த்தனை பாணியுடன் முரண்படும் மற்றொரு பலதரப்பு குழு. ஆனால் அங்கு அவர் சீன தலைவர் ஜி ஜின்பிங்குடன் உறவுகளை மீட்டெடுக்க முடியும் என்று நம்புகின்றார். இந்த வார இறுதியில் அந்தந்த தலைவர்கள் சந்திக்கும் போது விவாதிக்கப்படும் ஒரு சாத்தியமான வர்த்தக ஒப்பந்தத்தின் கட்டமைப்பை அமெரிக்காவும் சீனாவும் ஒப்புக்கொண்டுள்ளன என்று அமெரிக்க கருவூல செயலாளர் கூறியுள்ளார்.
அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்திய சீன பொருட்களுக்கு 100% வரி விதிக்கப்படும் என்றுதான் எதிர்பார்க்கப்படவில்லை என்றும், அதே நேரத்தில் சீனா அமெரிக்காவிலிருந்து கணிசமான சோயாவின் வாங்குதல்களை மீண்டும் தொடங்கும் என்றும் அவர் கூறினார். உலகின் 2 பெரிய பொருளாதார நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக போர் மேலும் அதிகரிப்பதை தவிர்க்க இரு நாடுகளும் முயல்கின்றன. ட்ரம்ப் மற்றும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் வியாழக்கிழமை தென்கொரியாவில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். ஆசியா சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக ட்ரம்ப் கலந்து கொள்ளும் மலேசியாவில் நடைபெற்ற ஏசியான் உச்சி மாநாட்டின் போது அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் மூத்த சீன வர்த்தக அதிகாரிகளை சந்தித்தார். அவர் ஆக்கப்பூர்வமான விவாதங்களை நடத்தியதாக பெய்ஜிங் தெரிவித்துள்ளது. இரு தலைவர்களுக்கும் இடையே ஒரு கணிசமான கட்டமைப்பை நாடுகள் எட்டியுள்ளதாக பெசன்ட் கூறினார். அதனால் வரிகள் தவிர்க்கப்படும் என்றனர். ட்ரம்ப் மீண்டும் வெள்ளை மாளிகையை நுழைந்ததிலிருந்து அவர் பல்வேறு நாடுகளின் மீது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கடுமையான வரிகளை விதித்து அச்சுறுத்தியுள்ளார். இந்த கொள்கை அமெரிக்க உற்பத்தி மற்றும் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க உதவும் என்று வாதிடுகிறார். வரிகளை அறிமுகப்படுத்தியதன் விளைவாக பிரிட்டன் உட்பட பல நாடுகள் அமெரிக்காவுடன் புதிய ஒப்பந்தங்களை ஒப்புக்கொண்டுள்ளன. ஆனால் ட்ரம்ப் அச்சுறுத்திய மிக கடுமையான வரிகள் சீனா மீது சுமத்தப்பட்டுள்ளது. வர்த்தக ஒப்பந்தத்தை தொடரும் போது வரிகளை செயற்படுத்துவதை நிறுத்தி வைக்க இருவரும் ஒப்புக்கொண்ட போதிலும் பெய்ஜிங் அதன் சொந்த நடவடிக்கைகளால் பதிலடி கொடுத்துள்ளது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் ட்ரம்ப் சீன பொருட்களுக்கான வரிகளை உயர்த்திய பின்னர் பெய்ஜிங் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை கடுமையாக்கியது. அந்த பொருட்களை நம்பியிருந்த பல அமெரிக்க நிறுவனங்களிடமிருந்து எதிர்ப்பு எழுந்தது. சீனா அதை மறுபரிசீலனை செய்யும் வரை அமெரிக்கா வரி விதிப்பை ஒரு வருடம் தாமதப்படுத்தும் என்று பெசன்ட் ஞாயிற்றுக்கிழமை திஸ் வீக் என்று வேறொரு செய்தி நிகழ்ச்சியிடம் கூறினார். சர்ச்சைக்குரிய மற்றொரு பிரச்சனை சோயாபீன்ஸ். இதில் சீனா உலகின் மிகப்பெரிய வாங்கும் நாடு. வர்த்தக போர் சூடுபிடிக்க தொடங்கியதும் சீனா அனைத்து அமெரிக்க இறக்குமதிகளையும் நிறுத்தியது. அது அமெரிக்க விவசாயிகளை பாதித்தது. புறக்கணிப்பு விரைவில் முடிவடையும் என்று பெசன்ட் கூறினார். ஆனால் விவரங்களை வழங்க மறுத்துவிட்டார். நான் உண்மையில் ஒரு சோயாபீன் விவசாயி, ஆனால் நானும் இந்த வரியை உணர்ந்தேன். விவசாயிகளின் எச்சரிக்கையை நாங்கள் நிவர்த்தி செய்து விட்டோம் என்று நினைக்கின்றேன் என்று திஸ் வீக்கில் அவர் கூறினார்.